வணக்கம் தோழர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்புடைமை அப்படின்றத பார்க்கலாம். திருக்குறளில் பார்த்திங்க அப்படின்னா பழைய புத்தகத்தில் மட்டும் ஒவ்வொரு அதிகாரம், இப்போ அன்புடைமைனா அன்புடைமை பற்றிய 10 குறள்களும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி அன்புடைமை அப்படின்றது அன்பிற்கு உண்டு அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணில் பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்பை அடைத்து வைக்க என்ன இல்லை? தாழ்பால் இல்லை. அன்புக்குரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே, ஓகேங்களா, நமக்கு அன்புக்குரிய துன்பத்தை பார்த்ததுமே அன்பு என்ன பண்ணும்? கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? ஆர்வலர் அன்புடையவர் புன்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், புன்காணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும். ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர், பூசல் தரும்னா வெளிப்பட்டு இருக்கும். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம கீழே வந்து டெலகிராம் சேனலோட லிங்க்கு கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா பிடிஎஃப்பும் வந்து சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து குஷ் போட்டிருக்கேன். நான் 400+ வந்து தமிழ் கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கேன். இலக்கணம் வந்து அப் டு 8th வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா போய் பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது குறள் பார்த்திங்கன்னா அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையவர் என்பும் உரியர் பிறருக்கு. அதாவது அன்பில்லாதவர் வந்து எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது அப்படின்னு எண்ணுவாங்க. அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் யாருக்குன்னு சொல்லுவாங்க? பிறருக்கென எண்ணுவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. என்பு அப்படின்னா எலும்பு, உடல் பொருள் ஆவியை வந்து இங்கே குறிக்குது. ஓகேங்களா? அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு. உடம்போடு உயிர் இணைந்திருப்பது போல, உடம்போடு என்ன இணைந்திருக்கு? உயிர் வந்து இணைந்திருப்பது போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, எதோடு அன்பு இணைந்திருக்கிறது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி, வழக்கு அப்படின்றதுக்கான பொருள் என்னது? வாழ்க்கை நெறி. ஓகேங்களா? ஆறுயிர் துன்பம் அருமையான உயிர். என்பு அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம் எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடாச்சிறப்பு. அதாவது அன்பு விருப்பத்தை தரும், விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். ஸோ எது பெருஞ்சிறப்பை தரும் அப்படின்னா அன்பு தான் வந்து அனைவரிடம் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லுவோம். ஈனும் அப்படின்னா தரும், ஆர்வம் அப்படின்னா விருப்பம், வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்பு அப்படின்னா வந்து 3 சொல்லின்னு வந்தால் நட்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்த 5வது குறள் அன்புற்று அமர்ந்து வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. பொருள் வந்து அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர், அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். வையகம் அப்படின்னா உலகம், என்ப அப்படின்னா என்பார்கள். வையகம் அப்படின்னா வந்து உலகம், என்ப அப்படின்னா என்பார்கள். அறத்திற்கே அன்பு சார்பு என்பார் அறியார், அறத்திற்கே அன்பு சார்பு என்பார் அறியார். மரத்திற்கும் அக்தே துணை. அதாவது அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். அதாவது அறத்திற்கு மட்டும்தான் அன்பு அப்படின்னு கூறுவோர் அறியாதவர். வீரத்திற்கும், நல்லா பாருங்கள், வீரத்திற்கும் எதுதான் துணை? அன்பு தான் துணை. மரம் அப்படின்னா வீரம் கருணை, வீரம்னு சொல்லலாம். மரம் அப்படின்னா வீரம்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க? கருணை வீரம் இரண்டிற்குமே எதுதான் அடிப்படையான பொருள்? அன்பு தான் வந்து அடிப்படையானது. ஓகேங்களா? என்பில்லாதனை வெயில் போல காயும் அன்பில்லாதனை அறம். அதாவது எலும்பு இல்லாத உயிர்களை வெயிலில் வருத்தி அழிப்பது போல, எலும்பில்லாத உயிர்களை வெயிலில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அளிக்கும். எது வருத்தி அளிக்கும் சொல்லி சொல்கிறது? அறம் வந்து வருத்தி அளிக்கும் அப்படின்னு சொல்கிறது. என்பில்லாத, எலும்பு இல்லாத, இப்போ புழு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அன்பு இல்லாத உயிர்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து 8வது குறள் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வான் பார்க்கன். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன் பார்க்கன். வற்றல் மரம் தளிர்த்தற்று. பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் வந்து தளிர்க்காது. அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர்கள் வாழ்க்கை வந்து தளிர்க்காது அப்படின்னு சொல்கிறார். அன்பகத்து இல்லா, அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா, இது பிரித்து பார்த்துக்கோங்க, ரொம்ப தேவையான ஒன்று. அன்பகத்து இல்லா, அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா, உள்ளத்தில் அன்பு உள்ளத்தில் இல்லாத, வான்பார்க்கன் வான்பால் ப்ளஸ் கண்,
வான்பார்க்கன்னா பாலை நிலத்தில். தளிர்த்தற்று தளித்து ப்ளஸ் அற்று, தளிர்த்தற்றுனா தளித்துது போல. வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம் அப்படின்றது வந்து பொருள். அடுத்தது வந்து 9வது திருக்குறள். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லாதவர்க்கு நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உறுப்புகளால் என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் கேட்குறார். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லாருக்கு நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உறுப்புகளால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். புறத்துறுப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள், எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன், அகத்துறுப்பு அப்படின்னா மனதின் உறுப்புன்னு நம்ம எதை சொல்லலாம், அன்பு அப்படின்னு சொல்லலாம். அன்பின் வலியது உயர்நிலை அக்தில்லாருக்கு. 10வது திருக்குறள். அன்பின் வலியது உயர்நிலை அக்தில்லாருக்கு என்புதோல் போத்தா உடம்பு. அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கான அடையாளம். அதாவது ஒருத்தர் மேலே அன்பாக இருக்கிறது தான் உடம்பில் உயிர் இருக்கிறதுக்கான அடையாளமாக. அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அப்படின்னு சொல்கிறார். அங்கு உயிர் இல்லை அப்படின்றது திருவள்ளுவருடைய வாக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளை பற்றி கொடுத்துருக்காங்க. திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். இவருடைய காலம் வந்து கி 31ஆம் நூற்றாண்டு. இதனை தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இவருடைய ஊர் பெற்றோர் குறித்த முழுமையான தகவல்கள் வந்து நமக்கு கிடைக்கல. இவர் வந்து சென்னா, போத, தெய்வப்புலவர், நாயனர் அப்படின்னு சொல்லி வேறு பெயர்களெல்லாம் அழைக்கப்படுறார். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 இதில் எழுதியிருப்பார். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வந்து 3 முப்பெரும் பிரிவுகளாக பிரிக்க முடியும். ஸோ அறத்துப்பாலில் பார்த்தீங்கன்னா 38, பொருட்பால் 70, இன்பத்துப்பாலில் 25. ஸோ முன்னாடி வந்து முப்பெரும் பிரிவுகள்னு கொடுத்தாங்க. இப்போ வந்து இதற்குள்ளாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 38, 70, 25ன்றதை நம்ம ஞாபகம் வச்சு தான் வேறு வழியே கிடையாது. இதில் வந்து 133 அதிகாரங்கள் இருக்குது. இப்போ 70, 38, 25 மூணையும் கூட்டினீங்க அப்படின்னா 133 அதிகாரங்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் வந்து 10 குறள்கள். அது மொத்தம் 1330 குறள்கள் இருக்குது. திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. முப்பால், பொதுமறை, தமிழ்மறை அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான வேறு பெயர்கள். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் இது திருக்குறள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து திருவள்ளுவர் ஆண்டு வந்து 31ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ கரண்ட்லி 2024 நம்ம இருக்கோம். ஓகேங்களா? 2024 நம்ம இருக்கோம். ஸோ இதோட 31 கூட்டணும் 5, 2025 தான் வந்து பார்த்திங்கன்னா 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து திருவள்ளுவர் வாழ்ந்ததாக கணக்கிடப்படுது. இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட்டு குரூப் 4ல் வந்து திருவள்ளுவர் ஆண்டு கீழ்கண்டவற்றை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால் இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள். PDF வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த இதெல்லாம் நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.